ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 19/12/2024. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான யுகம். இப்பொழுது நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த ஆத்மாவாக நீங்கள் ஆக வேண்டும். அப்போ அந்த சங்கமம் எதற்காக? நம்ம தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கான டைம் என்றார் பாபா. நாம் மட்டுமில்லை, இயற்கையும் சதோ பிரதானமாக ஆகணும். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான யுகன்றார் பாபா. கேள்வி: பாபாவுடன் கூடவே எந்த குழந்தைகளின் மகிமையும் பாடப்படுகின்றது? பாபாவின் கூடவே எந்த குழந்தைகளின் மகிமையும் பாடப்படுகின்றது? பதில்: யார் டீச்சராகி அநேகருக்கு நன்மை செய்வதற்கான நிமித்தமாக ஆகியிருக்கின்றார்களோ அவர்களின் மகிமையும் பாபாவுடன் கூடவே பாடப்படுகின்றது. செய்பவர் செய்பவராகிய பாபா குழந்தைகள் மூலமாக அநேகருக்கு நன்மை செய்விக்கின்றார். ஆகவே குழந்தைகளுக்கும் மகிமை ஆகிவிடுகின்றது. இப்போ பாபாவின் கூடவே எந்த குழந்தைகளுக்கு மகிமை ஏற்படும் சொல்கிறார் பாபா? எந்த குழந்தைகள் அநேகருக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தமாக ஆகின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு பாபாவின் கூடவே மகிமை என்பது ஏற்படுகின்றார் பாபா. ஆகவே குழந்தைகளுக்கு மகிமை ஆகிவிடுகின்றது. குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா இன்னார் என் மீது தயை காட்டினார், அதனால் நான் எதிலிருந்து என்னவாக ஆகிவிட்டேன்? பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்கள் ஆசிரியர் ஆகாமல் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காதுன்றார். ஆசிரியர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு தான் நிமித்தமாக ஆக வேண்டும்ன்றார். ஓம் சாந்தி. பாபா முதலிலோ தம்மை பற்றிய அறிமுகம் கொடுத்துள்ளார். பாபா சொல்றாரு, நான் இந்த ரதத்தின் மூலம் அறிமுகம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் உங்கள் அனைவருடைய தந்தை, நான் பரம்பிதா பரமாத்மா என சொல்லப்படுகின்றேன். ஆத்மாவை பற்றியும் யாருக்கும் தெரியாது. தந்தைக்கு பெயர், வடிவம், தேசம், காலம் கிடையாது என்றால் குழந்தைகள் எங்கிருந்து வந்தார்கள் என்று பாபா கேள்வி கேட்கிறார். தந்தைக்கு அவருக்கு பேர் கிடையாது, உருவம் கிடையாது, தேசம் கிடையாது, காலம் கிடையாதுன்னா பிறகு அவருக்கு எப்படி குழந்தைகள் உருவாகுவார்கள்? குழந்தைகள் எங்கிருந்து வந்தாங்க என்று பாபா கேள்வி கேட்கிறார். தந்தையே பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றால் குழந்தைகள் பிறகு எங்கிருந்து வந்தனர்? குழந்தைகள் இருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக தந்தையும் இருக்கின்றார். குழந்தைகளுக்கும் பெயர் வடிவம் உள்ளது. எவ்வளவுதான் சூட்சமமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் வர்ணனை செய்கின்றனர், அற்புதமான நட்சத்திரம் அவர் இவருக்குள் பிரவேசமாகிறார் என்று. இவர் ஆத்மா என சொல்லப்படுகிறார். தந்தையோ இருப்பது பரந்தாமத்தில். அது வசிப்பதற்கான இருப்பிடம் பரந்தாமம். மேலே பார்வை செல்கிறது இல்லையா? மேலே விரலால் சமிஞ்ஞை செய்து நினைவு செய்கின்றனர். ஆக நிச்சயமாக யார் நினைவு செய்கின்றனரோ அவர் ஏதேனும் ஒரு பொருளாக இருக்க வேண்டும் இல்லையா? ஏன்னா நினைவு செய்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த ரூபம் இல்லைன்னா எப்படி நினைவு பண்ண முடியும் இல்லையா? பரம்பிதா பரமாத்மா என சொல்லவோ செய்கின்றனர் இல்லையா? பிறகும் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்வது அஞ்ஞானம் எனப்படுண்டார். தந்தை அறிந்து கொள்வது ஞானம் என சொல்லப்படும். அப்போ இறைவனுக்கு பெயரும் கிடையாது, உருவம் கிடையாது, இது போன்று சொல்லக்கூடிய விஷயம் அஞ்ஞானன்றார். ஆத்மா அழியாதது என சொல்லப்படுகிறது என்றால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு பொருள் தான் இல்லையா? இனிமேல் இனிமையான குழந்தைகளே, யாரை குழந்தைகளே என அழைக்கின்றேனோ அந்த ஆத்மாக்கள் அவிநாசி, அதாவது அழிவற்றவர்கள். இந்த விளையாட்டு கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே நடைபெறுகின்றது. அப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகத்தை தருகின்றார். நானும் இந்நாடகத்தில் பாகதாரி. எப்படி என்னுடைய பாகத்தை நடிக்கிறேன் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றார் பாபா. பழைய, அதாவது பதித்த ஆத்மாவை புதிய தூய்மையானதாக ஆக்குவதற்காக பாபா வருகின்றார் என்றால் பிறகு உங்களுடைய சரீரம் கூட அங்கே தூய்மையானதாக இருக்கும். இது மாற்றலாகி செல்வதற்கான புருஷோத்தம சங்கம யுகமாகும்.
குழந்தைகள் அறிவார்கள், நாம் மிகவும் உத்தம ஆத்மாவாக ஆகிறோம் என்று. நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் சதோ பிரதானமாக ஆகின்றோம். சதோ பிரதானமும் கூட நம்பர் வார் என்று தான் சொல்வார்கள் பாபா. எல்லாரும் ஒரே மாதிரியா சதோ பிரதானம் ஆகல் என்றார். ஆக இந்த பாகம் முழுவதும் ஆத்மாவுக்கு கிடைத்துள்ளது. நாம் ஆத்மா வாரிசுகள். வாரிசு எப்பொழுதும் ஆண்களாகத்தான் இருப்பார்கள் என்றார், பெண்கள் இருப்பதில்லை. ஆக இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் இதை பக்காவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆத்மாக்கள் அனைவரும் ஆண்கள். அனைவருக்கும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தையிடமிருந்து ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமே ஆஸ்தி கிடைக்கின்றது, பெண் குழந்தைகளுக்கு அல்ல என்றார். ஆத்மா எப்பொழுதும் பெண்ணாகவே ஆகும் என்பதும் கிடையாது. பாபா புரிய வைக்கிறாரு, ஆத்மாக்களாகி நீங்கள் சில சமயம் ஆண்களின் சரீரத்தையும் சில சமயம் பெண்களின் சரீரத்தையும் எடுக்கின்றீர்கள். இந்த சமயம் நீங்கள் அனைவரும் ஆண்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. அனைவரும் ஆண் குழந்தைகளே தான். அனைவரின் தந்தை ஒருவர். தந்தையும் சொல்கிறார், ஏ குழந்தைகளே, ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் ஆண்கள், என்னுடைய ஆன்மீக குழந்தைகள். நீங்கள் பிறகு உங்கள் பாகத்தில் நடிப்பதற்காக ஆண் பெண் இருவருமே வேண்டுண்டார். அப்பொழுதுதான் மனித சிருஷ்டியினுடைய விருத்தி ஏற்படும். நாம் அனைவரும் சகோதரர்கள் என சொல்லவோ செய்கின்றார்கள், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றார். இப்பொழுது நீங்கள் சொல்கின்றீர்கள், பாபா, உங்களிடமிருந்து அநேக தடவை ஆஸ்தி பெற்றிருக்கின்றோம். ஆத்மாவுக்கு இது பக்கா ஆகிவிடுகின்றது என்றார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். பாபாவிடமிருந்து நாம் ஆஸ்தி எப்படி பெறுகின்றோம்? ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் தேவதையாக எப்படி ஆகின்றோம்? இதையும் அறிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தின் ஆஸ்தி யாரிடமிருந்து கிடைக்கின்றது? இதை இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பாபாவோ சொர்க்கவாசி கிடையாது, குழந்தைகளை சொர்க்கவாசியாக ஆக்குகின்றார். அவரே நரகத்தில் தான் வருகிறார். நீங்கள் பாபாவை அழைப்பது கூட நரகத்தில் தான். இது மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கான படிப்பாகும். மனிதரிலிருந்து தேவதை ஆக்குவதற்கு பகவானுக்கு அதிக நேரம் ஆவதில்லை என்றார். குழந்தையான உடனே தந்தையினுடைய வாரிசாகிவிட்டார். பாபா சொல்றாரு, ஆத்மாக்களாகி நீங்கள் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள். உங்களுக்கு ஆஸ்தி தருகின்றேன். நீங்கள் சகோதர சகோதரர்கள் வசிப்பதற்கான இருப்பிடம் மூலவதனம். அதை நிராகாரி உலகம் என்றும் சொல்கின்றனர். ஆத்மாக்கள் அனைவரும் அங்கே வசிக்கின்றனர். இந்த சூரிய சந்திரனையும் கடந்து உள்ளது. அது உங்களுடைய இனிமையான அமைதியான வீடு. ஆனால் அங்கேயே உட்கார்ந்து விடவோ கூடாதுன்றார். அங்கே அமர்ந்து கொண்டு என்ன செய்வீங்கன்றார். பரந்தாமத்திலே இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? அது ஒரு ஜட நிலை ஆகின்றது. ஆத்மா எப்பொழுது பாட்டு நடிக்கின்றதோ அப்பொழுதுதான் சைத்தன்யமானது என சொல்லப்படும். சைத்தன்யமாகத்தான் இருக்கிறது, ஆனால் பாட்டு நடிக்கவில்லை என்றால் ஜடமாயிற்று இல்லையா? நீங்கள் இங்கே நின்று கொள்ளுங்கள். கை காலை அசைக்காது இருந்தால் ஜடம் போல் ஆகின்றீர்கள் இல்லையா? அங்கோ இயற்கையான சாந்தி இருக்கும். ஆத்மாக்கள் அங்கே ஜடம் போலவே இருக்கின்றன. நடிப்பை எதையும் அங்கே நடிக்கவில்லை. பாபா சொல்றாரு, அழகோ நடிப்பதில் தான் உள்ளது இல்லையா என்றார். பரந்தாமத்திலேயே நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம்னா அதில் எந்த விதமான யூஸ் இல்லை. எப்போ நீங்கள் நடிக்க வரீங்களோ அதில் தான் அழகு இருக்குன்றார். சாந்தி தாமத்தில் என்ன அழகு இருக்கும்? ஆத்மாக்கள் சுகம் துக்கத்தின் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றனர். நடிப்பை நடிக்கவில்லை என்றால் அங்கே இருப்பதில் என்ன நன்மை? முதல்ல சுகத்தின் பாகத்தில் நடிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் முதலிலேயே நடிப்பின் பாகம் கிடைத்து விடுகின்றது. எங்களுக்கும் மோட்சம் வேண்டும் என்று சிலர் சொல்கின்றனர். நீர்க்குமிழி நீருக்குள் கலந்து விட்டது என்றால் அவ்வளோதான். அதே போல் ஆத்மாவே இல்லை என்றாகிறது என்றார். அந்த மாதிரி மோட்சம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? ஜோதியோடு போயிட்டு ஐக்கியமாயிடுச்சு அப்படின்னா அப்போ ஆத்மாவே இல்லை என்றாகிறது. எந்த ஒரு பாகத்தை நடிக்கவில்லை என்றால் ஜடம் என்றுதான் சொல்வார்கள் என்றார் பாபா. சைத்தன்யமாக இருந்து கொண்டே ஜடமாக ஆகிவிட்டால் என்ன நன்மை இருக்கு? நம்முடைய பாகத்தை அனைவரும் அவர்களுடைய பாகத்தை அனைவரும் நடித்தே ஆக வேண்டும்.
முக்கியமானது ஹீரோ ஹீரோயினுடைய நடிப்பு என சொல்லப்படுகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் என்ற டைட்டில் கிடைக்கின்றது என்றார். ஆத்ம இங்கே தன் பாகத்தை நடிக்கின்றது. முதலில் சுகத்தினுடைய ராஜ்யம் செய்கின்றது, பிறகு ராவனுடைய துக்கத்தின் ராஜ்யத்தில் செல்கிறது என்றார். முதல்ல சுகத்தினுடைய ராஜ்யம், பிறகு ராவனுடைய துக்கத்தினுடைய ராஜ்யம். குழந்தைகள், நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க. டீச்சராகி மற்றவர்களுக்கு புரிய வையுங்க. யார் ஆசிரியராக ஆவதில்லையோ அவர்களுடைய பதவி குறைந்ததாக ஆயிடுன்றார். ஆசிரியராக ஆகாமல் யாருக்கும் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? யாருக்காவது பைசா கொடுத்தால் அவர்களுக்கு குஷி ஏற்படும் இல்லையா? உள்ளுக்குள் புரிந்து கொண்டுள்ளனர். பிகே நம் மீது மிகுந்த கருணை காட்டுகின்றனர். நம்மை எதிலிருந்து எதுவாக ஆக்கி விடுகின்றனர். இவ்வாறு மகிமை ஒரு பாபாவுக்கு தான் செய்கின்றனர். ஆகா பாபா, தாங்கள் இந்த குழந்தைகள் மூலம் எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கின்றீர்கள். யார் மூலமா நடைபெறுகின்றது இல்லையா? பாபா செய்பவர் செய்ப்பவர், உங்கள் மூலமாக செய்விக்கின்றார். உங்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. ஆக நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு நாற்று நட்டு வைக்கின்றீர்கள். யார் எப்படி எப்படி சேவை செய்கின்றனரோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுகின்றார்கள். ராஜாவாக ஆக வேண்டுமானால் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். பிறகு யார் நல்ல நம்பர்கள் வருகின்றனரோ அவர்களும் ராஜா ஆகின்றனர். மாலை உருவாகின்றது இல்லையா? தன்னைத்தானே கேட்க வேண்டும், நாம் எந்த நம்பரில் வருவோம்? 9 ரத்தினங்கள் முக்கியமானவை இல்லையா? நடுவில் இருப்பவர் வைரமாக ஆக்குபவர். வைரத்தை நடுவில் வைக்கின்றனர். மாலையில் மேலே பூவும் இருக்கின்றது இல்லையா? கடைசியில் உங்களுக்கு தெரிய வருண்டார். கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் நிச்சயம் சாட்சாத்காரம் ஆகுண்டார் பாபா. எப்படி இந்த தண்டனைகள் எல்லாம் பெறுகிறோம் என்பதையும் பார்ப்பீர்கள். ஆரம்பத்தில் திவ்ய திருஷ்டியில் நீங்கள் சூட்சும வதனத்தில் பார்த்தீர்கள். இதுவும் குப்தமாக இருக்கின்றது. ஆத்மா தண்டனைகளை எங்கே பெறுகிறது? இதுவும் டிராமாவில் பதிவு இருக்கின்றார். கர்ப்ப ஜெயிலில் தண்டனைகள் கிடைக்கின்றன. ஜெயிலில் தர்மராஜரை பார்க்கின்றனர். எங்களை வெளியில் கொண்டு வாருங்கள் என்று பிறகு சொல்கின்றனர். நோய்கள் முதலியவை ஏற்படுகின்றன. அதுவும் கர்மத்தின் கணக்கு இல்லையா? இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகின்றார் பாபா. பாபாவோ நிச்சயமாக சரியானதைத்தான் சொல்வார் இல்லையா? இப்ப நீங்க நேர்மையானவர்களாக ஆகின்றீர்கள். யார் பாபாவிடமிருந்து சக்தி பெறுகின்றார்களோ அவர்கள்தான் நேர்மையானவர்கள் என சொல்லப்படுகின்றார்கள். நீங்கள் உலகத்தினுடைய எஜமானன் ஆகின்றீர்கள் இல்லையா? அங்கே எவ்வளோ சக்தி இருக்கின்றது. தொந்தரவுகள் முதலியவற்றின் எந்த ஒரு விஷயமும் இருக்காதுன்றார். சக்தி குறைவு என்றால் எவ்வளோ தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்கு அரை கல்பத்திற்கான சக்தி கிடைக்கின்றது. பிறகு கூட நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம்தான். ஒரே மாதிரியான சக்தி எல்லாரும் அடையறதில்லைன்றார். அதில் கூட நம்பர்வார் தான்றார். ஒரே மாதிரியான பதவியும் பெற முடியாது. இதுவும் முதலிலேயே விதிக்கப்பட்டதாகுன்றார். டிராமாவில் அனாதியாக விதிக்கப்பட்டிருக்கு. சிலர் கடைசியில் வருகின்றனர். ஓரிரு பிரிவுகள் எடுத்த பின் சரீரம் விட்டு விடுகின்றனர். எப்படி தீபாவளியின் பொழுது கொசுக்கள் இருக்கின்றன. இரவில் பிறந்து காலையில் இறந்து விடுகின்றன. அவையும் எண்ணற்றவைகளாக இருக்கின்றனர். முதல்ல ஒரு ஆத்மாக்களுக்கு ஆயுள் அதிகமாக இருக்கு. குழந்தைகளாக உங்களுக்கு குஷி இருக்கணும், நாம் மிக அதிக ஆயுள் உள்ளவர்களாக ஆவோம் என்று. நீங்கள் முழு பாகத்தை நடிக்கின்றீர்கள். நடிப்பின் அனுசாரம் மேலிருந்து பாற்று நடிப்பதற்காக வருகின்றீர்கள். உங்களுடைய இந்த படிப்பே புது உலகத்திற்கானது. பாபா சொல்கின்றார், அநேக தடவைகள் உங்களுக்கு படிப்பிக்கின்றார். இந்த படிப்பு அவிநாசியாக ஆகிவிடுகின்றது. அரை கல்பம் நீங்கள் பலனை அனுபவிக்கின்றீர்கள். அந்த அழியக்கூடிய படிப்பின் மூலம் சுகமும் அல்ப காலத்திற்கு தான் கிடைக்கின்றது. இப்பொழுது யாராவது வக்கீல் ஆகின்றார்கள் என்றால் பிறகு கல்பத்திற்கு பிறகுதான் வக்கீலாக ஆவார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். அனைவருக்கும் என்னென்ன பாகம் இருந்ததோ அதே பாகத்தை கல்பமாக நடித்து கொண்டே இருப்பார்கள் பாபா. தேவதையானாலும் சரி, சூத்திரராக ஆனாலும் சரி, ஒவ்வொருவரின் பாகமும் கல்பமாக நடித்தது போலவே அதே தான் இருக்கின்றார். அதில் எந்த ஒரு வேறுபாடு இருக்காது. ஒவ்வொருவரும் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டே இருக்கின்றனர். இது முழுவதும் உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. முயற்சி பெரியதா, பலன் பெரியதா என கேட்கின்றார்கள்.
இப்பொழுது முயற்சி இல்லாமலோ பலன் கிடைப்பதில்லை என்றார். டிராமாவின் அனுசாரம் முயற்சியினால் பலன் கிடைக்கின்றது. ஆக சுமை முழுவதும் டிராமாவின் மீது வந்து விடுகின்றது. முயற்சி சிலர் செய்கின்றனர், சிலர் செய்வதில்லை. வரவும் செய்கின்றனர், பிறகு முயற்சியும் செய்வதில்லை என்றால் பலன் கிடைப்பதில்லை. முழு உலகிலும் என்ன நடிப்பு நடைபெறுகின்றதோ அது முழுவதும் உருவாக்கப்பட்ட டிராமா என்றார் பாபா. ஆத்மாவுக்குள் முதலிலேயே பாகம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுக்குள் 84 பிறவிகளுடைய பாகம் அடங்கியிருக்கு. வைரமும் இருக்கு உருவாகின்றது, சோழி போலவும் உருவாகின்றது என்றார். இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இப்பொழுதுதான் கேட்கின்றீர்கள் என்றார். அதாவது உங்களுடைய பார்த்தீங்கன்னா வைரம் போலவும் இருக்கு, சோழி போலவும் இருக்கின்றார். பள்ளிக்கூடத்தில் யாராவது ஃபெயில் ஆகிவிட்டால் இவர் புத்தியற்றவர் என சொல்வார்கள். தாரணை ஆவதில்லை. இது வெரைட்டி மரண்டார். வெரைட்டி தோற்ற அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வெரைட்டி மரத்தனை பற்றிய ஞானத்தை பாபா தான் புரிய வைக்கிறார் என்றார். ஏன் இந்த வெரைட்டின்னு பாபா சொல்றாரு? ஏன்னா இதில் விதமான தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அதனால. கல்ப விருட்சத்தை பற்றியும் புரிய வைக்கின்றார். ஆலமரத்தின் உதாரணமும் இதை பற்றி தான் உள்ளது. அதனுடைய கிளைகள் அதிகம் பரவுகின்றன. ஆத்மாவாகிய நாம் அழியாதவர்கள், சரீரமோ விநாசமாகிவிடும். ஆத்மா 84 பிறவிகள் எடுக்கின்றது, சரீரமும் மாறிக்கொண்டே செல்கிறது. ஆனால் ஆத்மா அதேதான். ஆத்மாதான் வெவ்வேறு சரீரங்களை எடுத்து பாகத்தை நடிக்கின்றது. இது புதிய விஷயம் இல்லையா? குழந்தைகளாக உங்களுக்கு கூட இப்பொழுது இந்த புரிதல், அதாவது இந்த விளக்கம் கிடைத்துள்ளது. கல்பத்திற்கு முன்பு கூட இது போல் புரிந்து கொண்டிருந்தீர்கள். பாபா வருவது கூட பாரதத்தில்தான். நீங்கள் அனைவரும் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். செய்தி கிடைக்காதவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டாங்க என்றார். செய்தி கேட்பது அனைவருக்குமான உரிமையாகும். பிறகு பாபாவிடமிருந்து ஆஸ்தியும் பெறுவார்கள். கொஞ்சமாவது கேட்பார்கள் அல்லவா? பிறகு கூட பாபாவின் குழந்தைகள் அல்லவா? பாபா புரிய வைக்கிறாரு, நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை. என் மூலமாக இந்த படைப்பின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் இந்த பதவியை பெறுகின்றீர்கள். மற்ற அனைவரும் முக்திதாமம் சென்று விடுவார்கள். பாபாவோ அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். பாடுகின்றனர், அஹோ பாபா உங்கள் லீலை, அஹோ பாபா உங்கள் லீலை என்ன லீலை, எத்தகைய லீலை என்று பாடுகின்றனர். ஆஹா பாபா உங்களுடைய லீலை என்று பாடுகின்றனர். பாபா ஞானம் நிறைந்தவர், உங்களையும் ஞானம் நிறைந்தவராக ஆக்குகின்றார். நீங்கள் நம்பர் 1 ஆகின்றீர்கள். ஸ்காலர்ஷிப் பெறக்கூடியவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள் என சொல்லப்படுவார்கள் என்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் ஆத்மாக்கள், ஆண்கள். நாம் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி பெற வேண்டும். சதா இதே நினைவில் இருக்க வேண்டும். மனிதர்களிருந்து தேவதை ஆவதற்கான படிப்பை படிக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும்ன்றார். தானும் படிக்கணும், மற்றவர்களுக்கும் படிப்பிக்கவும் வேண்டும்ன்றார். செகண்ட் பாயிண்ட், முழு உலகத்திலும் என்ன நடிப்பு நடைபெறுகின்றதோ, அது என்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றதோ அது எல்லாமே உருவாக்கப்பட்ட டிராமான்றார் பாபா. இதில் புருஷார்த்தம் மற்றும் பலன், அந்த முயற்சி மற்றும் பலன் இரண்டும் அடங்கியிருக்கின்றது. முயற்சி இல்லாமல் பலன் கிடைக்காது. இந்த விஷயத்தை நல்லபடியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றார். வலதானத்தில் பாபா என்ன சொல்றாரு? எந்த ஒரு சேவையானாலும் சத்திய மனதுடன் மற்றும் ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய சத்திய சேவாதாரி ஆகுக. எந்த ஒரு சேவையானாலும் சத்திய மனதுடன் மற்றும் ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய சத்திய சேவாதாரி ஆகுக. விளக்கம், சேவை எதுவானாலும் அதை மனதார ஈடுபாட்டுடன் செய்யப்பட்டால் அதற்கு 100 மதிப்பெண்கள் கிடைத்துவிடுன்றார் பாபா. எந்த சேவை செய்தாலும் மனதார ஈடுபாடோடு நம்ம செய்யணுன்றார். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு 100 மதிப்பெண்கள் கிடைத்துவிடும். சேவையில் எரிச்சல் இருக்கக்கூடாது. சேவை காரியத்தை முடிப்பதற்காக செய்யக்கூடாது. எனக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இது கடமைக்காக சீக்கிரமாக முடிக்கணும் என்று அது போன்று காரியத்தை முடிப்பதற்காக செய்யக்கூடாது. உங்களுடைய சேவையே சிறு குழந்தை சரி செய்விப்பது, அனைவருக்கும் சுகம் கொடுப்பது, ஆத்மாக்களை தகுதியாகவும் யோகியாகவும் ஆக்குவது.
அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வது, சரியான நேரத்தில் அனைவருக்கும் துணை மற்றும் சகயோகத்தை கொடுப்பது போன்ற இப்படிப்பட்ட சேவை செய்பவர்கள் தான் சத்திய ஆன்மீக சேவாதாரிகள். ஸ்லோகன்: தூய்மைதான் பிராமண வாழ்க்கையினுடைய புதுமையாகும். இதுதான் ஞானத்தினுடைய அடித்தளமாகின்றார். அதாவது தூய்மைதான் பிராமண வாழ்க்கையினுடைய புதுமை, இதுதான் ஞானத்துக்கான ஃபவுண்டேஷன், அதான் அடித்தளம். ஓம் சாந்தி.